ஏமா என்னமா வாழ்க்கை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? மோகி வாழைக்காய் பொரியல் அதுவும் புதுவிதமாக செய்ய போகிறோம். நல்ல கம டேஸ்டா ஒரு வாழைக்காய் வறுவல் செய்யலாமா? இதுக்கு முதல்ல நல்லா இந்த மாதிரி பெரிய வாழைக்காய் எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை வச்சு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 வேர்க்கடலை, ஒரு 2 துண்டு தேங்காய் பத்தை இதை போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே பேன்ல பிசுபிசுப்பு இல்லாத சன்ஃபிளவர் ஆயில், விட்டமின் A, D, E இருந்தது, நோ கொலஸ்ட்ரால், ஈஸி டைஜஷன். இந்த எண்ணெயை ஊத்தி கடுகுளுத்த பருப்பு தாளிச்சு தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலையும் போட்டு இப்போ இது மேல நம்ம மேரினேட் பண்ண வாழைக்காயை அப்படியே அடுக்கி இந்த வாழைக்காய் மசாலாலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி இது மேல ஊத்திக்கலாம். ஒரு பரட்டி சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக வைப்போம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்ச மிளகு, சீரகம், வேர்க்கடலை, தேங்காவை அப்படியே மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துட்டு வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பொடியை மேலாப்ல தூவி அப்படியே பரட்டி தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா கம்மன்னு வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அவ்வளவுதாங்க. சுட சுட சாதம் போட்டு முருங்கைக்காய் சாம்பார் ஊத்தி சைட்ல வாழைக்காய் வறுவலை வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.